மேலே கேஸ் எழுதும்போது கரெக்டாக காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, சைன் போட வேணாம்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து வெண்ணிலா பேசின ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பின்னா வந்து அதில் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு காரணம் வந்து யாருமே கிடையாது, அது தற்செயலாக நடந்தது. அதுக்கு காரணம் அங்கே இந்த டிரைவர் தான், டிரைவர் பண்ண வேலையால் தான் வண்டியை வந்து வந்து சரியில்லாதால் தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வேணும்னே வந்து விஜய் மேலே படியை போட்டு எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணதா எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணியிருக்கோம், விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பக்காவாக வந்து அவங்க பேசியிருக்கிறதால அதிர்ச்சி அடைகிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே வந்து இந்த பொண்ணு இவ்வளோ அளவு கரெக்டாக சொல்லியிருக்கு, அதே மாதிரி அந்த இன்சிடென்ட் இடத்துல இந்த பொண்ணு தான் இருந்திருக்கு, இதோட சாட்சியை தான் நாங்கள் எடுத்துக்க முடியும், உண்மையிலே விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வேணும்னே விஜய் மேலே பழி போட இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு செமையாக திட்டி விடுறாரு. அதே மாதிரி அன்பரசர் செமையாக திட்டிருக்காரு. இந்த ஆளை வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து லாடம் கட்டாத வேலைக்காகும், இந்த ஆளை போயிட்டு உள்ளே தள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. அவங்க வந்து இது மாதிரி தயவு செய்து விட்டுருங்க சார், அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, உண்மையிலே விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், அது சொல்ல தான் நானும் வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ராதாவை பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிற, நீ எதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு டென்ஷனை பயங்கரமாக வந்து கோவப்படுறாரு. நான் சொன்னால் கேளுங்க, பார்த்தீங்கல்ல உங்களுக்கு நீங்கள் பண்ண வேலை உங்களுக்கு வினையாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. அடுத்து வந்து பசுபதி செம்ம டென்ஷனாக, இந்த வெண்ணிலா எல்லாத்தையும் சொதப்பிட்டாலே, இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்து எப்படியா விஜய்க்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு டென்ஷன் ஆகிறாரு. இப்போ என்ன ஆகும், ஒரு வேளை வந்து இந்த கேஸ் வந்து நிற்காதா, அப்போ விஜய் வெளியே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வெள்ளாவோட மாமா எல்லாம் வெள்ளா பண்ண வேலை தான் உங்கள் வெளியில இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கா. இப்போ பார்த்தீங்கல்ல காவேரி அழகாக காயை நகர்த்தி சூப்பராக வெளியே விஜய் ரிலீஸ் பண்ண வச்சிட்டா, அப்போது விஜய் ரிலீஸ் ஆகிடுவாரா, அப்போ வெள்ளாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, வெள்ளாக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா, ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்கள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு பசுபதி. வாங்க எல்லோரும் வெளியே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போய் நிற்கிறாங்க. இங்கே வந்து செமையாக திட்டி விடுறாங்க போலீஸ் எல்லாருமே. இந்த மாதிரி வந்து பொய்யான கேஸ்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கீங்க, நாங்கள் தான் உங்களுக்கெல்லாம் கிடைச்சோமா, இந்த மாதிரி பொய்யான கேஸ் போடுறது, போலீஸோட நேரத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி விடுறாங்க. அடுத்து விஜய்க்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போக சொல்கிறாங்க. இங்கே காவேரி நான் வெளியே நிற்கிறேங்க, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. சரி காவேரி அப்படின்றாங்க. காவேரி ரொம்ப எக்ஸைட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ தாத்தா வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாம்மா, நீ அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, உண்மையிலேயே வந்து விஜய் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி நீ எனக்கு தைரியம் சொல்லினா நான் கூட வந்திருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. பரவாயில்ல அத்தை, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்களா, அதுவே பெரிய விஷயம், அவர் என்ன திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, ஆனால் எனக்கு விஜய் உள்ளே இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல காவேரி, அதனால தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ராதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா எல்லாம் நல்லபடி நடந்தது, அது வரைக்கும் இவங்கெல்லாம் விஜய் எப்படியாவது உள்ளே வைக்கணும்னு நினச்சாங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது என் பேரன் இவங்களால என்ன பண்ண போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வர விஜய் வந்து அப்படியே வந்து வந்தோடனே காவேரி வந்து விஜயை பார்த்துறாங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. காவேரி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டேன் காவேரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாரு பசுபதி பார்த்து விஜய் வந்து உங்கள் ஆட்டம்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, உன்னை என்ன பண்ணுமோ பண்ணுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம், நீங்கள் பண்ண வேலை எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பதிலடி நான் கொடுப்பேன், கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்துட்ருங்க அப்படின்றாங்க. பசுபதி முறைச்சிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே வெண்ணிலாவோட மாமாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அவகிட்ட சொல்லி வைங்க அந்த வெண்ணிலா கிட்ட, இதுக்கப்புறம் இந்த பேட்டி கொடுக்கறது தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணுறது, என் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதை வச்சுக்கிட்டா அப்புறம் அவ்வளோதான், 2 பேரும் ஊரை பக்கம் ஓடி போயிடுங்க, அப்புறம் இல்லை நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா நான் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு அவர் அதிர்ச்சி அடித்து ஓடி போகிறாரு. அதான் கிளம்பினோடனே தாத்தாவும் காவேரி அதுக்கப்புறம் விஜய் எல்லாரும் விஜயோட வண்டியில் வந்து புறப்படுறாங்க எல்லாரும்.